இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்த வேணுமா as we live in the presence of the Lord. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. It's a very significant statement. Very important statement. அதாவது ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எல்லோரும் அந்த ஆண்டவருடைய ஆவியினாலே, தேவ ஆவியினாலே நிரம்ப பெற்று வழி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் அங்கே நாங்கள் இங்கே என்று இல்லை. எங்களுடைய இருதயம் ஆண்டவர் வாழுகிற ஆலயம். ஆகவே அந்த இருதயத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது whatever he tells us we can follow. We are supposed to hear from God. We are supposed to hear from the Spirit of the Lord and walk in our life. Praise the Lord. That is divine life. God permitted life. ஆண்டவர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவை உடையவன் ஆவியை உடையவன். அவன் எந்த ஆவியை உடையவன்? தேவனுடைய ஆவியை உடையவன். தேவனுடைய ஆவியை உடையவன் யாருக்கு சொந்தம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தம். அந்த ராஜ்யத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே பாருங்கள், நாம் தேவனுடைய ஆவியானவரை கொண்டு ஜீவிக்கும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக இயேசுவானவர் பல காரியங்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? செய்து காட்டியிருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து பாடுகள் அனுபவித்து சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, 3 நாள் என்ன செய்தார்? உயிர்த்து எழுந்தார். அதை நினைவு கூறும்படியாக கொண்டாடுகிற நாட்கள். So we have a lot of people they do that. ஆகவே உபவாசம் இருந்து என்ன செய்தார்? அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு ஆவியானவர்னாலே சோதனைக்கு என்ன செய்யப்பட்டார்? அழைத்து செல்லப்பட்டார். ஆகவே அவர் இதெல்லாம் ஏன் செய்தார்? அதெல்லாம் இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றது. அதை ஏன் செய்தார்? அதை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவ ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவியினாலே வழி நடத்தப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் பிறந்து 33 வருடங்கள் பூமியில இருந்தாலும் 3.5 வருடங்கள் தான் 3.5 வருடங்கள் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்து வாயினாலே 3 வருடங்கள் சொல்லிய ஊழியம், வாயினாலே சொல்லிய வார்த்தைகள் தான். Only 3 years he gave the statement. என்ன செய்வது? உலகத்திலே நடந்தவைகளையும் நடக்க போகிறவர்களையும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாகவும், தூரமாக தேவனுக்கு பிரியமில்லாமல் தூரமாக இருந்து என்னென்னமோ எல்லாம் செய்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் எங்களுக்குள்ளே வசிக்கிறார் என்று காண்பிக்கும்படியாக கூறி இவைகளை எல்லாம் 3.5 வருடத்திலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்த பிறகும் அவர் என்ன செய்தார்? மரித்து போகவில்லை. பாவங்களுக்காக மரித்த 3ஆம் நாள் என்ன செய்தார்? பாருங்கள், அநேக மக்கள் பாருங்கள் இதை உணர்வதில்லை. உதாரணமா ஒரு பாதையிலே செல்பவர்கள், ஆண்டவரை தேடி ஆவிக்குரிய பார்வையிலே செல்பவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இடத்திலே போய் நிற்கிறது பாதை. அந்த பாதை 2ஆக பிரிகிறது. அந்த பாதை 2ஆக பிரிகிற பாதையில ஒரு பக்கம் மரித்தவர்கள் நிற்கிறார், இன்னொரு பக்கம் உயிர்த்தெழுந்தவர்கள் நிற்கிறார். இந்த யாரிடம் பாதையை கேட்பீர்கள்? எங்கே போகிறது? உயிரோடு இருக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? பாதையை கேட்க முடியும். அதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? மரித்து அதனோடு இல்லாமல் உயிர்த்து எழுந்து இப்பொழுதும் எங்களுக்கு ஆவியானவரை கொண்டு. ஆகவே இந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்றுதான் அவருடைய இந்த ஆரம்ப கால ஊழியத்திலே இருந்து
3.5 வருடங்கள் ஞானஸ்நானம் எடுத்து அந்த 3.5 வருடங்கள் செய்து முடித்த காரியங்களிலே அத்தனையும் ஒரு நோக்கத்துக்காக செய்து முடித்தார். ஆகவே நாங்கள் அந்த வெற்றியை எங்களால் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டினார். எங்களால் நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டும், எங்களால் அடைய முடியாத இலக்கை அவர் அடைந்து காட்டி அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதற்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இந்த நாளில நாங்களும் நீங்களும் அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறோம். Amen. We are enjoying because he gained that victory for us. எல்லாரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தான் போய் அந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாங்கள் அது கிட்ட போவதற்கு சந்தர்ப்பமும் கிடைக்காது. இன்னமும் பலர் என்ன செய்கிறார்கள்? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அதனால்தான் ரோமர் எழுதிய நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். அதனால அது சொல்லப்படுகிறது. பூமிக்கு வந்த ஆண்டவர் அப்படியானால் ஏன் உபவாசம் இருந்து ஏன் மறிக்க வேண்டும்? அவர் பாடுகள் என்ன, ஏன் கஷ்டம்? இந்த நாட்கள் அதுதானே சோதனை, அதானே நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஈஸ்டர், அதாவது பெரிய வழி என்று சொல்லுகிற நாட்களும் அவங்க இழுத்தெழுந்த நாளும் வருகிறது. ஆகவே 100% ஆண்டவர் தேவனாக பூமிக்கு வந்தார். அதை கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர் என்ன செய்தார்? பூமிக்கு வந்தார். அதே ஆண்டவர் இப்பொழுது ஆவியானவர் அவரை என்னதுக்கு செய்கிறார்? சோதிப்பதற்கு அழைத்து போகிறார். ஆமென். பிகாஸ் அவர் சோதிக்க அழைத்து செல்லப்பட்ட பொழுது அவர் 100% மனிதனாக இருந்தார். அவர் தேவனாக இருந்தாலும் 100% ஆண்டவர் தரத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் அவர் பாடுகள் மத்தியிலே அனுபவித்து எங்களுக்காக அந்த பாடுகளை அனுபவிக்கிற மனித சரீரத்திலே மனிதனாக மனித உணர்வுகளோடு அனுபவித்து என்ன செய்தார்? அதை ஏற்றுக்கொண்டார், ஜெயமும் கொண்டார். அல்லேலூயா. மத்தேயு 1:20 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர்னால என்ன செய்யப்படுவார்? உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பார். அதே போல மத்தேயு 4:1 சொல்லப்படுகிறது என்ன? இப்பொழுது ஆவியானவர்னாலே அழைத்து செல்லப்படுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சென்ற பிற்பாடு உங்கள் எல்லோருக்கும் அறிந்திருப்பீர்கள், சத்ருவானவன் 3 விதத்திலே அவரை சோதிக்கிறான். ஆமென். முதலாவதாக என்ன செய்கிறார்? கற்களாகும்படி, என்ன கற்களை அப்பமாக மாற்றும்படி அவன் கேட்டுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதாவது என்ன சொல்ற, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனிடம் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது உணவு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அவனை உயிர்ப்பிக்கிறது என்பதை அவர் மேற்கொண்டு காட்டினார். இரண்டாவதாக தேவனை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பரீட்சை படாமல் அந்த விசுவாசம் எங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஏன் ஆண்டவரை இது, ஏன் ஆண்டவரை நான் இதை செய்தால் நீர் அதை செய்யும், அப்படியெல்லாம் நீ செய்தால் செய்வீரோ செய்யாமட்டால் விடுவீரோ அதெல்லாம் சொல்லி யோசிக்காமல் தேவனை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பாராதிப்பாயாக என்று சொன்னார். மூன்றாவதாக அந்த அநாதி தேவன் மாத்திரமே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். நாங்கள் ஆராதிப்பது யாரு? ஒரே மெய்த்தவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நாட்களிலே மனிதர்கள் செய்யும் உபவாசத்துக்கும் ஆண்டவர் செய்த உபவாசத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு அந்த விடுதலையை பெற்றுத் தர வேண்டும். மனிதனுடைய இப்ப செய்கிற உபவாசம் என்ன? ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த விடுதலைக்கு நன்றி சொல்லி அதை அல்லேலூயா. ஆகையினால்தான் ஏசியா தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார் என்னென்றால் உபவாசத்தையே மாட்டி விடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஏசியா தீர்க்கதரிசியிலே வந்த பொழுது நீங்கள் ஏழை எளியவர்களை விசாரித்து திக்கற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் எனக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுதே மாறுபட்டு இருந்தது. ஆகவே ஆண்டவர் செய்கிற இப்பொழுது செய்த உபவாசம் மனிதர்கள் எப்படி சத்ருவை மேற்கொள்ள வேண்டும், எந்த மனித பலவீனமாக இருந்தபடினாலே அந்த நேரத்தில் அவர் 40 நாள் சாப்பிடாமல் இருந்த பொழுது சத்ருவானவன் அவரை சோதிக்கிறான்.
இந்த கற்களை அப்பங்களாக மாற்றும். ஒரு மனுஷனுக்கு பசி வந்தவுடனே கற்களை அப்பங்களாக மாற்றும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும். ஆண்டவருடன் சொல்கிறார், நீ அதை வார்த்தையினால் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படும். ஆவியினாலே பிழைப்பது சரீரத்தில் ஊக்கத்தையும் பலத்தையும் கொண்டு வருகிறது. ஆகவே ஆண்டவர் இவை எல்லாம் என்னத்துக்காக செய்தார்? சிலுவை மரணத்தை நோக்கி சென்று அதை முடிக்கும்படியாக இதை செய்தார். அப்புறம் ஏன் செய்து முடித்தார்னு பார்த்தா 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதிய 8ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அதே அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் 8லே இருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலோ சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவன் மாமிசத்தினாலே தான் இதை நான் செய்கிறேன். Lord, you see what I can do it for you. ஒருவன் நான் பாவத்துக்கு இவ்வளவு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் சொல்லுவானே அவன் இருந்தால், இதோ நான் செய்து காட்டுகிறேன் என்று இருந்தால் அது ஒருவனாலும் முடியாது. என்றால் அவன் செய்கிற பரிகாரத்திலே என்ன உண்டு? குறை உண்டு. எனக்கு தெரியும், நாங்கள் வளர்ந்த நாட்களிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சின்னத்துல யாராவதுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் சொல்லுவார்கள், நீ இந்த நேர்த்தி கடனை நீ என்ன செய்யவில்லை, செய்து முடிக்கவில்லை, அதுக்காக வேண்டி கடலுக்கு கோயிலுக்கு போய் என்ன செய், கஷ்டம் இருக்குதா பரவாயில்ல, $5 கொடுத்து ஒரு இது வேண்டி ஏதாவது இருக்கும், அதுல ஆடோ மாடோ ஏதாவது இருக்கு, அது வேண்டி என்ன செய், கொடு $5. அப்ப ஒரு பணக்காரன் போவான், அவன் $50 வேண்டுவான். இன்னொரு கோடீஸ்வரன் போவான், அவன் 1 கோடியை கொடுத்து ஒரு இது வேண்டுவான். Doesn't matter how much you give. எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது. இந்த சரீரத்திலே அந்த படைத்த ஆண்டவனுக்கு நிகராக வேண்டும், நான் நிவர்த்தி செய்ய முடியும் என்னுடைய பாவங்களை இதோ நான் செய்து முடிக்கிறேன் என்று ஒருவன் சொல்லக்கூடுமானால் அவன் மாமிசத்திலே செய்யப்படுகிறான். மாமிசத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. When anybody try to perform something in action or by flesh, or try to achieve something from the God by doing something great action, the Bible says, no, he is not in my heart, because his actions are not good enough. Doesn't matter how much he gives, doesn't matter how much money he poured into it, doesn't matter how what actions he do. It is same reality. He tried to achieve God in flesh. ஆகவே கிறிஸ்துவுக்கு வாழ்வதற்கு மாம்சத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, அவரை அணுக முடியாது. மற்றது ஆகையினாலே பாவத்துக்கு மரித்து நீதியிலே ஜீவன் உள்ளவராக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக 10வது வசனம் 11வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற உங்களுடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வார்,
Man, it is very powerful statement to receive in spirit. ஆவியானவருக்குள்ளே அதை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் ஜீவிக்க வேண்டும். எப்பொழுது மரித்தாலும் என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் இவ்வாழ்க்கையிலே முடித்தாலும் நாங்கள் ஜீவிக்கும்படியாக, எப்பொழுதும் எங்களுடைய ஜீவன் ஆத்மா ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை செய்து சொன்னார், செய்து காட்டார். மேலும் கிறிஸ்துவானது உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாக இருக்கும். ஆண்டவருடைய சிந்தையும் ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசத்தினாலே பெற்ற அந்த வாழ்க்கையை என்ன செய்யும்? பாவத்தினாலே நாங்கள் சரீரத்திலே பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்ய முடிவு வந்தாலும் அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? இவரோட பேசிக் கொண்டிருப்பார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள் வேதம் சொல்லுகிறது. கோபம் வருகிறதா, இந்த கோபத்தின் விளைவை பாவத்துக்கு போகாத அளவுக்கு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆவியானவர் கோபம் வருகிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா 100% மனிதன் 100% ஆண்டவராக மாற்றவர். இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows 100% our strength and 100% our weaknesses. He knows. கோபம் வருகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கோபம் என்ன செய்கிறது? எப்பொழுது ஆவியானவர் இல்லாத இடமாக இருக்கிறதோ அந்த கோபம் பாவத்தை நோக்கி வெகு இலகுவாக அடுத்த படியை கடந்து விடுகிறது. ஆனால் எங்கே ஆண்டவருடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ இந்த கோபம் என்ன செய்கிறது? மனிதனோடு அப்படி அடங்கி போக பண்ணுகிறார். ஆவியானவர் உங்களை ஜீவன் உள்ளவராக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி உள்ளவராக வைத்திருக்கிறார். உங்கள் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். So spiritually you are alive, you are righteous. இதை பெற்றுக் கொண்டவர்கள் என்ன செய்ய முடியும்? இதை உணர்ந்து கொண்டவர்கள் அதை பெறுவதற்கு you need faith. அதை எடுத்துக் கொண்டவர்கள் என்ன செய்ய முடியும்? Be righteous. ஆகவேதான் பாருங்கள், கிறிஸ்துவுக்களை ஆரம்பத்திலே நாங்கள் பாவியாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்களை வாழுகிற வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பாவத்துக்கு மறிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. அந்த நினைவு வர வேண்டும். நீ வாழ வேண்டுமானா, கிறிஸ்துவுக்குள்ளே ஆவியோடு வாழ வேண்டுமானால் you have to steadily stand in the statement. You will enjoy in the spiritual life. Otherwise you are going back to the question. Amen. ஆகவே அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே என்ன செய்வார்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென், ஆமென். ஒரு மனிதன் பிறந்தால் மரிப்பது உண்மை, வேறு காரியம். ஆனால் அநேகர் ஜீவிக்கும் பொழுதே, சரீரத்திலே ஜீவிக்கும் பொழுதே செத்துதான் வாழ்றாங்க. Their thoughts are dead. அதுதான் ஆண்டவர் சொல்றேன், உங்கள் வாசமா இருக்கிறவர் என்ன செய்வாராம்? வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த ஆவியின் சிந்தை வந்துட்டுதா? உங்களுக்கு வந்துட்டுதா? Then you, even though you die, you live. When you live, you really live in spirit. Praise the Lord. Hallelujah. ஆகவே இது எப்படி செய்ய முடியும்? மாமிசத்தின்படி பிழைக்காமல் ஆவியிலேயே பிழைக்கும்படியாக இதை வேண்டப்படுகிறது. 12:13. ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. So don't think I have to perform all those things in action. Praise the Lord. அதாவது மாமிசத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். The beautiful statement. இதை கேட்பதற்கு ஆவி காதுள்ளவன் என்ன செய்ய கடவன்? காதுள்ளவன் கேட்கிறவன். கேட்கிறது என்றால் இதெல்லாம் போய் இதால சொல்லி விடுறதில்லை. இதால இங்கே போகணும், இங்கே போகணும்.
ஒரு ஒரு சிலுவை உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அந்த வார்த்தை செல்லுகிற பாதை போய் ஒரு சிலுவையை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. It should stay here basically. சொல்லுவாங்க அப்படி இல்லாம தமிழ்ல சொல்லுவாங்க, செவிடன் காதுல ஊதின சங்கு சொல்லி. செவிடன் காதுல போய் சங்கு ஊதுனாலும் அவனுக்கு ஊதுறது தெரியாது, ஊதாரம் தெரியாது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அம்மா இருக்கிறான், அம்மா இங்க இருக்கிறான். நேர மிஷின் ஓன் பண்ணுவான், தெரியல நேர மிஷின் ஓன் பண்ணிட்டான்னு நாங்க யார என்ன சொன்னா தெரியாது. அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், காதுகளை போய் இருதயத்துக்குள்ளே போய் அறிவுக்கு போய் இன்னொருத்தருக்கு இந்த காதுக்குள்ளா போகும். அல்லேலூயா. It moves such a way which it crosses in your heart. Amen. Hallelujah. ஆகவேதான் சாமியார் மாமிசத்தின் படி பிழைக்காமல் ஆவியிலே பிழைக்கும்படியாக இந்த உண்மையை சொல்லும் பொழுதே பாருங்க, அந்த ஆவியிலே உணர்ந்தவர்கள் தான் they can receive it. அதனால அவர்கள் அப்படி வந்த உடனே அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது. ஆகவே இந்த 40 நாட்களும் கூட சம்பிரதாயமாக நீங்கள் ஒன்றும் செய்து பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. Go back to the Old Testament lifestyle. If you don't know how to, or if you miss the chance to live, people will miss it forever. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. பலத்தால் நிலை கட்டி மான்கால்கள் போராக்கி, பலத்தால் நிலை கட்டி மான்கால்கள் போராக்கி. When you receive, when you call upon Him, He heals you. In spirit you receive. உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் இதெல்லாம் செய்து முடித்த காரியம். Whether people accepted it or not, it has been done. Amen. உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவனும், பிறக்க போகிறவனும், ஜீவித்து ஒவ்வொருவருடைய பாவங்களும் என்ன செய்யப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது. சிலுவையிலே ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று நிர்ணயிக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஆவியானவராலே நடத்தப்பட்டு நிர்ணயித்து நடக்கும் பொழுது he enjoy the life in spirit. When you fulfill in spirit, the other blessings which be worldly things are not far away from you. It also follows you. It won't lead you, it follows you. உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்னே செல்லாது, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களை பின்தொடர்ந்து வரும். ஆண்டவர் எங்களுக்கு முன்னே செல்கிறார். கிறிஸ்துவின் ஆவியின் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்துவின் ஆவியின் இல்லாதவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது. இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் 1வது வசனத்தை பாருங்கள். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, இதை வேண்டும் என்று சொல்றவங்களே உட்கார்ந்து நன்றி சொல்லுவோம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை பாருங்கள். ஒரு மற்ற எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து ஆண்டவரை ஏற்று, ஆண்டவரே நான் பாவியாக இருந்தேன், என்னை விடுவித்தீர், ஆகவே நீதி நிமித்த நான் வாழ்கிறேன், நீதிக்குள்ளாக வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்கிற வாழ்க்கை இப்பொழுதே ஆண்டவர் அதற்குரிய நியாய தீர்ப்பை தந்து விட்டார். ஏனென்றால்
ஆண்டவருக்கு முன்பாக இப்பொழுதே பூமியிலே ஜீவனுள்ளவனாக சரீரத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவரோட நாங்கள் சொல்லிவிட்டோம், ஆண்டவரை என்னை நீ மீட்டுக் கொண்டீர், பாவி என்னை மன்னித்தீர், என்னை மீட்டுக் கொண்டீர். Now you have forgiven by God. ஆண்டவரை மன்னிக்கிறான். That is the concept of Christianity. ஆண்டவர்களை மன்னித்து தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் பாருங்கள், அவர்களுக்கு ஆக்கிரமிப்பில்லை. மற்ற உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஜீவனுள்ள ஆத்மாவுக்கும் என்ன இருக்கிறது? நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. நித்திய நரகம் ஒன்று இருக்கு, நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய வாழ்வு பூமியிலே இருக்கிறது. You can enjoy the life. ஆரம்பிக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கியிற்றே. ஆண்டவருடைய மரணம், when Jesus died on the cross, that itself gave us the freedom from the sin. அப்ப பூமியில அதை எப்பொழுது செய்யணும்? ஆதி ஆத்மா சரீரம் மூன்றும் ஒன்றா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய நினைவுகளோடு நாங்கள் இருக்க முடியும். ஒரு நாள் சரீரம் போயிடும் மண்ணுக்குல, ஆவியம் ஆத்மா சரீரம் என்ன செய்ய முடியாது, ஒன்றாக இல்லாட்ட ஒரு மனிதன் அல்ல, ஆத்மா ஜீவ ஆத்மா. அந்த ஜீவ ஆத்மா என்ன செய்வது? கிறிஸ்து இல்லாவிட்டால் ஒரு நாள் ஒன்று நித்திய நரகத்துக்கு போக வேண்டும், இல்லாட்டி நித்தியத்துக்கும் வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், பிரமாணத்துல அதை இப்பொழுதே அந்த விடுதலையை தந்தது, அந்த விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற நடைமுறை காலங்கள் தான் இந்த நாட்கள். Those are the days. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் பாவத்துக்காக உழைத்து. இந்த ஆண்டவர் இருந்த உபவாசமும் ஆண்டவர் அதை வெற்றி கொண்ட விதமும் நாங்கள் இருக்க சாதாரண ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி எடுக்கிற உபவாசமும் இல்லை. எல்லாம் வேறு விதத்துல தலைக்கு என்ன செய்யறது? தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை வானலாக வைத்துக் கொண்டிருப்பதை உபவாசமாக கருதிக்கு நடந்தவர். அவங்க வேண்டியதனோடு செய்தாங்க. நாங்கள் செய்யும் பொழுதும் அதை என்ன செய்தார்கள்? வெளிக்காட்டினார். ஆகவேதான் அந்த பிரமாணத்திலிருந்து அந்த சட்டத்திலே இருந்து என்ன செய்தது? அது செய்து முடிக்க முடியாது. 100க்கு 100 ஒருவராலையும் செய்து முடிக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்னால் நான் என்னுடைய நீதியினாலே, என்னுடைய நீதியின் செய்கைகளினாலே உமக்கு உம்மிடமிருந்து நான் பாவ மன்னிப்பை வாங்குகிறேன் என்று ஒருவன் சொல்வானே, ஆனால் அது ஆண்டவரிடம் என்று வாழ்வதற்கு பாதைகளை என்ன செய்யாது? வகுக்காது. அங்க செய்வது நல்ல செய்வாயாய் இருந்தால் நீ 100க்கு 100 அதை செய்ய முடியும். ஒருவரும் இத்தனை செய்து முடிக்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வந்து எங்களுக்கு செய்து கொடுத்தார். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதை பெற்றுக்கொண்டால் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமென். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஆவியினாலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் 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 என்ன செய்யக்கூடாது? நியாயப்பிரமாணம் வாழ. It is given. It is given. It is permitted. There's a perfect life. It's a permission life. God's perfect way is there, but permissive way is there. ஆண்டவருடைய perfect way is there. ஆண்டவர் அனுமதித்த வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது. But there's another thing called under the grace which connects us. Amen. தீர்த்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேறும்படி செய்தார். அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Amen. Praise the Lord. So you decide where you stand or where do you want to live. உங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. மறுபடியும் 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 சேர்த்துக்களை விழுந்து சகதிகளை விழுந்து சாபமாக எண்ணப்பட்ட இந்த நியாய பிரமாணத்துக்களை விழுந்து 6வது வசனம் 7வது வசனம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 8 7
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். You can see a person when he filled with the Holy Spirit. Spiritual thoughts, spiritual way of thinking, spiritual way of moving life. Spiritual work is leading us in spiritual ways, maintaining the real truth in life. கலாத்தியர்களின் நிறுவனங்கள் மற்ற திருச்சபை மக்களை நாம் பிழையான வழிகளை நடத்துபவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மாமிசத்துக்கு உட்பட்டவர் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவன் எல்லாரையும் என்ன செய்யறார்? He loves everyone. But now the gates are open. The present world, after Jesus Christ rose from the dead, உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். எப்படி? ஆவிக்குரிய சிந்தையோட வாழ முடியும். Shall we all stand? Shall we all enjoy the life in us which Lord Jesus Christ has given us? பாவத்துக்கு மரிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. என் பாவம் எல்லாம் போச்சு, பாவம் எல்லாம் போச்சு, பாவம் எல்லாம் போச்சு, என் பாவம் எல்லாம் போச்சு. பாவத்துக்கு மரிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பாவமான காரியங்கள் பாவியோடு போச்சு. பாவியான மனுஷன் இப்போ நீதிமானுமாச்சு. பாவமான காரியங்கள் பாவியோடு போச்சு. பாவியான மனுஷன் இப்போ நீதிமானுமாச்சு. நீதிமானுமாச்சு, 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 நீதிமானுமாச்சு. பாவத்துக்கு மரிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. இருளின் அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு போச்சு. இயேசுவின் வெளிச்சத்திலே புது வாழ்வுமாச்சு. இருளின் அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு போச்சு. இயேசுவின் வெளிச்சத்திலே புது வாழ்வுமாச்சு. புது வாழ்வுமாச்சு, புது வாழ்வுமாச்சு, புது வாழ்வுமாச்சு, புது வாழ்வுமாச்சு. பாவத்துக்கு மரிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. கட்டுகளும் கவலைகளும் கடந்து போயாச்சு. காலமெல்லாம் மனமகிழ்ச்சி கர்த்தராலேயாச்சு. கட்டுகளும் கவலைகளும் கடந்து போயாச்சு. காலமெல்லாம் மனமகிழ்ச்சி கர்த்தராலேயாச்சு. கர்த்தராலேயாச்சு, 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 கர்த்தராலேயாச்சு. பாவத்துக்கு மரிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு, இப்போ பாவம் எல்லாம் போச்சு.
இரத்தத்தாலே கழுவப்பட்டு சுத்திகரிச்சாச்சு. இயேசுவோட பிள்ளையாகி ரட்சிக்கப்பட்டாச்சு. இரத்தத்தாலே கழுவப்பட்டு சுத்திகரிச்சாச்சு. இயேசுவோட பிள்ளையாகி ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டாச்சு, 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 ரட்சிக்கப்பட்டாச்சு. பாவத்துக்கு மரிச்சு நான் நீதிக்கு பிழைச்சு. பல வருஷம் ஆச்சு இப்போ பாவம் எல்லாம் போச்சு. பல வருஷம் ஆச்சு இப்போ பாவம் எல்லாம் போச்சு.